ஐஐடிஎம் பெங்களூர் என்பது இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா சுற்றுலா இந்த துறையில் இருக்கிற எல்லோரையும் ஒருங்கிணைத்து எல்லா அரசாங்கங்கள் மற்றும் இந்த சுற்றுலாத்துறையில் இருக்கிற பல நிறுவனங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்டால் போட்டு ஒரு சிறப்பான ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அது ஆண்டுதோறும் நடக்கிற விஷயம் தான். இதில் வந்து எல்லா மாநிலங்களும் கலந்து கொண்டு அந்த மாநிலத்தில் சிறந்த சுற்றுலாத்தலங்களை பற்றிய தகவலை வந்து மிக மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த 600 பேரும் இன்னும் ஒரே போடுறதுனால ஒரு மாநிலத்துக்குள்ளார இருக்கிற ஒரு ஒருங்கிணைப்பு, அவங்களுக்கு வந்து இவங்களை ஆயிடுச்சு போய்ட்டு அந்த முருகம் அவங்க இருந்து இங்கே ஆயிடுச்சு போகிறதுக்கு, இப்படி வந்து ஒரு கோஆப்ரேஷன் தரத்துக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அங்கே இருக்குது. ஒரு முழுக்க ஒரு சுற்றுலா வணிகத்தை வந்து மேம்படுத்துவதற்கான ஒரு பெரிய முயற்சி. இன்றைக்கு வந்து இந்தியாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு பேர் மேலே வராங்க. இந்த 1 கோடி பேர் வர்றாங்கன்னா அதாவது வெளிநாட்டில் வர்றாங்க. அவங்கள வந்து எத்தனை தூரம் எத்தனை மாநிலத்துக்கு கொண்டு போக முடியும், எல்லா மாநிலங்களும் இதில் வந்து பயன்பெறணும். இப்படிப்பட்ட ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த முயற்சி இது. அதனால் வந்து புதுச்சேரி அரசாங்கம், புதுச்சேரி சுற்றுலாத்துறை, மற்றும் ராஜஸ்தான் சுற்றுலாத்துறை, மற்றும் கேரளா சுற்றுலாத்துறை, மத்திய பிரதேசம், கர்நாடகா துறை, இப்படி குஜராத், எல்லோருக்குமே வந்து நமக்கு அந்தந்த நாட்டில் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற சுற்றுலா எவ்வளோ ஈர்க்கக்கூடிய இடங்கள் இருக்கிறத போட்டு காட்டுறாங்க. இது ரொம்ப முக்கியமான. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தில் வந்து பல இடங்களில் இந்தியாவை விட பெரிய பரப்பளவு இருக்கிற நாடுகள் இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கிறத விட இந்தியாவில் பார்க்குறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். காரணம் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான கலாச்சாரங்கள், நூற்றுக்கணக்கான ஒரு அட்ராக்ஷன்ஸு இந்தியாவில் தான் இருக்குது. இப்போ இந்தியாவுடைய இந்த பன்முகத்தன்மை என்பது இன்றைக்கு வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய புதையல் மாதிரி அவங்க, அதாவது ஒரு பாரம்பரியம், கடல், பீச்சு, ஹெரிட்டேஜு, ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல், அப்புறம் ஓய்வு எடுக்கிற விஷயங்கள், எல்லா தரப்பு விஷயங்களும் இன்றைக்கி இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சுற்றுலா வந்து இன்றைக்கி அதுவும் வந்து நம்முடைய ஜிடிபியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பங்களிப்பு அளிக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கும் அது பெரிய அளவில் இருக்குது. அதனால் இந்த துறையை வந்து மேம்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசாங்கம் வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதை பார்க்குறதுக்கு வந்து இது ஒரு போட்டியான்னு நினைக்கலாம், ஒரு ஸ்டேட்டுங்கிறது மேலே போட்டி நினைக்கலாம். ஆனால் அது போட்டியில் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு தான் போகணும். ஒருவருக்கு கேரளாவுக்கு வர்றவங்கள பாண்டிச்சேரிக்கு கூட்டணும், கேரளாவுக்கு வர்றவங்கள அவங்களே வந்து பாண்டிச்சேரிக்கு அனுப்பி வைக்கணும், அதே பாண்டிச்சேரிக்கு வர்றவங்கள அவங்களே கேரளாவுக்கு அனுப்பி வைக்கணும், கேரளாவிலேருந்து வர்றவங்கள வந்து கர்நாடகாவுக்கு அனுப்பி வைக்கணும். இப்படி வந்து ஒரு இவங்களுக்குள்ளார ஒரு ஒத்துழைப்பு தரதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இதில் சுற்றுலா புதுச்சேரி சுற்றுலா பங்களிப்போடு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலத்தில் தான் வந்து சுற்றுலா பயணிகள் முதல்ல தேடுறாங்க. இன்டர்நெட்டில் சுற்றுலா பயணிகள் விரும்பி தேடக்கூடிய இடம் இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா புதுச்சேரி தான் ஃபஸ்ட்டு பிளேஸ். அதுதான். ஸோ அந்தளவுக்கு வந்து புதுச்சேரி வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு வந்து என்னுடைய மக்கள் தொகை வந்து 14 லட்சம் பேர் தான். ஆனால் 19 லட்சம் பேருக்கு மேலே வந்து புதுச்சேரி மேலே. காரணம் வந்து அங்கே அந்த பிரெஞ்சு கலாச்சாரம், அதனுடைய கட்டிடக்கலைகள், அழகான பீச்சு, யோகா போன்ற விஷயங்கள், ஆன்மீக பெரிய சனீஸ்வரன் கோயில் போன்ற ஆன்மீக தரம், அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த கைவினை பொருட்கள் இருக்கிற விஷயம். அங்கே புதுச்சேரி ஒரு ஊரே வந்து ஒரு ஹெரிட்டேஜ் பண்ண முடியும். காரணம் நேரான விதிகள், அந்த மாதிரி விதிகள் அமைப்பு எங்கேயுமே இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பிரெஞ்சு கட்டிடக்கலையும் அங்கே பார்க்கலாம். தமிழ் கட்டிடக்கலையும் பிரெஞ்சு கட்டிலையும் ஒரே பில்டிங்கில் பார்க்கலாம். இந்த மாதிரியான வந்து அந்த பிரெஞ்சுக்காரன் விட்டுட்டு போன இடங்கள், அதே போல் வந்து அந்த இன்னும் நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து பிரெஞ்சு கலாச்சாரத்தை வந்து நாங்கள் போகிறதுக்காக வந்து அந்த அப்போ இருந்த 10 கவர்னர் பேரையும் இன்னும் மீதிக்கு வச்சுருக்கோம். ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கு ரொம்ப பரிச்சயமான இந்திய நாட்டில் இருக்கிற மற்ற மாநிலங்களை விட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நாடுகளுடைய தொடர்பு இருக்குது. ஏன்னா பிரெஞ்சுக்காரன் வந்து ஒரு 300